ரொம்ப சின்ன பையன் வண்டி வருது. எங்க வருது? நானே சாணியை மச்சின்னு தள்ள முடியாம தள்ள வர உனக்கு வண்டி வருதா? உனக்கு வண்டி அழகா ஒரு கெத்த ஓட்டின்னு வர வண்டி தண்ட என்னத்துடா கையில தூக்கின்னு வர? தேஞ்சி போச்சுன்னா வேற வாங்கி தர மாட்டியா? இதுவே பாரு உன் புருஷன மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது. நான் ரைட்ல திருப்பினா அது லெப்ட்ல போகுது, என்ன பண்றது? உனக்கு புதுசா வாங்கி தர மாட்டேன், ஒண்ணு வர மாட்டேன், எல்லாம் சிரிக்கிறேன் இதை வச்சு ஓட்டிங்கிறதுக்கு. சரி அதை விடு. உன்னை நான் காலமா சாப்பாட்டுக்கு காய்கறி வேணும் சொன்னேன், இப்ப மதியம் சாப்பாட்டே ஆக போகுது. உனக்கு இன்னும் எம்மா நேரம்? அவங்க கோலி விளையாடிந்தானுங்க பசங்க, விளையாடி என்ன இப்ப உனக்கு? பாக்குற பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி விடுறா, என் புள்ள இருந்தா அனுப்பு, என் பொண்ணு இருந்தா அங்க இருந்தா அனுப்பிச்சு ஒண்ணு. சும்மா கடுப்பு சின்னப்பையா உன்ன என்ன போன் பண்ணாரா? என்னவா? கைனியாண்டாராம் குரங்கு எல்லாம் பயிர் வந்து நாஸ்தி பண்ணான், அதனால உடனே சின்ன பையன் அனுப்பு அப்படி சொன்னாரா. அந்த ராஜா குரங்கு மாதிரி தான் இருப்பான். இருக்கிற குட்டி குரங்களை வச்சு வேலை வாங்க தானே. ஓரா பண்ணாரா? தனி மனுஷனா பாவம் காட்டுல உட்காந்து கஷ்டப்படுறாரு. நீ போய் கரும்புல நடந்து போற அடிக்கிற வெயிலுக்கு அந்த உட்காந்து பெரிய ராஜா பாபு மாதிரி காலு மேல காலு போட்டுன்னு அங்க தண்ணி மாறு, இங்க அந்த குரங்கு போட்டு அது ஒரு கீரி புள்ள வருது பாரு நின்னுக்கிறான். நமக்கு அடிக்கிற வெயில்ல வெயில் உன்ன அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தானே அம்மா உனக்கு குளு குளு பவுடர் போட்டு விட்டுக்கிறேன். ஊரே சிரிக்குது. கெத்தா சொல்ல வேண்டியதானே, எங்க அம்மா நான் கருத்துற கூடாதுன்னு எனக்கு வேகூர் பவுடர் போட்டுக்கிறேன்னு கெத்தா சொல்ல வேண்டியதானே. உனக்கு வாய் வராது. உடம்பு ரொம்ப சூடாச்சுன்னா வாய் உள்ள அச்சர மாரி வந்துருமாடா, அதுக்குதான் வாய் உள்ளயும் கொஞ்சம் பவுடர் கொட்டி விட்டேன். என் புள்ள கார சாரமா துண்ணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு பாப்பா. அம்மா உனக்கு எம்மா சூப்பரா சமைச்சு போடுவேன். சின்ன பையா கெட்டப்லாம் கழிச்சு போட்டா போடா நீ போ அப்பாட்ட போ. அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கு நீ தொலைச்சிட போற, கேசு போடுவானுங்க. ஐயே கொஞ்சம் கொஞ்சம் பயிர் வச்சிருந்தா பரவாயில்ல, அம்மா நீட்டு கட்டி வச்சுக்கிறேன். இங்க இருந்து அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகி போகுது. கண்ணு வைக்காதரா. இந்த ஆளு மட்டும் பக்கத்து கைகிட்ட உட்காந்து பேசிக்கலாம் ஜாலியா. தர்பூசணி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு தண்ணியில ஓடையில போற தண்ணி பூச்சி மேல மேல அடிச்சுங்கிறாங்க. தெரியாது நம்மளுக்கு அந்த ஆளு. யாரு குடுறா? பக்கத்து கணிக்கறியா? பின்ன எனக்கு தெரியும்டா. நைட்டும் இந்த நிலம் வச்சு எனக்கு இதால ஒரு புரோஜனம் உண்டா சொல்லு? இல்ல உனக்குதான் புரோஜனம் உண்டா? லாரியா ஏத்தி விடுற, மறுநாள் போயிட்டு ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி வர, இல்ல கடையில போய் 1 கிலோ அரிசி வாங்கி வர. லாரியா ஏத்தி விடுறதா உனக்கு தெரியும். அங்க குடோன்ல விக்காம கிடக்குது அம்மா மூட்டை, அது யாருக்கு தெரியுது சொல்லு பாப்பா. மொத்த பிளாட்டுக்காரனுக்கு வித்துரு, காசு பாடுங்க. பிளாட்டுக்காரனுக்கு வித்துட்டு ஒரு 4-5 வருஷம் இருக்கிற காசு வச்சு நல்லா ஜம்முன்னு துண்ணுவோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பிச்சை எடுப்போம் உக்காந்துக்குன்னு. பாரதேசி நாய நைட்டு நான் தூங்குறேன் நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் அக்காவுக்கு மிளகா தூள் எண்ணெய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறேன். தெரியாத மாதிரி வச்சுக்கிடின்னு எனக்கு மட்டும் ஒண்ணும் தர மாட்டேன். ஓரமா தள்ளி போறேன்னு எட்டி ஒதுக்கிறேன். ஐயா எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா என் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க வீட்டுல இருந்து. இப்ப யாரு குடுத்தேன்? உன் அக்கா காரிக்கு தானே குடுத்தேன். இல்ல எது குடுக்குறேன்? அவதான் ஈத்துன்னு ஓட்டா இல்ல. நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் வீட்லயே அழகா உன் பேச்சு கேட்டுக்கினேன். ஏண்டா ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு ஈத்துன்னு ஓடி போச்சு. சரி அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோன்ற ஆதங்கத்துல பயத்துல நம்ம கிட்ட சொல்லாம ஈத்துன்னு ஓடி போச்சு. அதுக்குன்னு அதனா அப்படியே தன்னந்தனே விட்டுற சொல்றேன்னா? உங்க அக்கா காரி படிச்சிருந்தா பரவாயில்ல, எதனா ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல. வேலைக்கு அறிவு இல்ல, வேலைக்கு போற அறிவு இல்ல. இந்த அறிவு மட்டும் இருக்குது. வந்து குத்துக்கிற பாரு, அங்கேயே போட்டு வேண்டேன். ஏன் 1 7 1 9 எங்க வந்து தூக்கினே தெரியல. நான் மண்டபத்துல பாக்கும்போது 2 ஒரு மாதிரி தாண்டா இருந்துச்சு, அதனாலதான் எடுத்துன்னு வந்தேன். ஒரே மாதிரி தாண்டா இருந்துச்சு. சின்ன பையா உங்க அக்கா காரி எதிர்க்க எல்லாத்தையும் இந்த மாதிரி அக்கா குடுக்குறலாம் சொல்ற போறேன்னா, உங்க அக்கா படிக்கவும் இல்ல, வேலைக்கும் போல, பிறந்த வீட்டுல இருந்து எதுவும் எத்தனும் போல, மாமியார் வீட்டுல மரியாதை இருக்கா சாமியா? இது மாதிரி அப்பப்ப நம்ம கையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து விட்டாதான் அவளுக்கு அவங்க வீட்டுல மரியாதை இருக்குப்பா, தெரியும்ல. அக்கா மனுச்சு அப்படியே பூ மாதிரி சாமியா, அதை நசி கூட்டுறாது சாமி. பாவுண்டா அக்கா. தர மாட்டேன், நல்லா போட்டு கூட மாட்டேன். பைத்தியா நான் வேற அலைய விட்டுருக்கேங்க பாரு. வெயிலு டைட்டா போட்டா வேர்வை நிறைய வரும்டா, இன்ஃபெக்ஷன் வரும், இச்சஸ் எல்லாம் வரும்டா. எத்தனை இன்ச்சு வரும்? அந்த சொரியத்தை சொல்லுவாங்களேடா அதுடா. சரி போ உங்க அப்பனுக்கு போன் அங்க போயிட்டு போன் பண்ணு. மதியத்துக்கு கூழ் மட்டும் போதுமா இல்ல கஞ்சி மாரி எதனா கஷ்டத்துன்னு வரேன்னு கேளு. எதனா பேசண்டா ஊத்தி விட அந்த ஆளு விட. ஆண்டி கூட ஜாலியா இருப்பான் அந்த ஆளு. எனக்கு பாக்க எனக்கு ஆண்டாகுது. நான் தான் பேசணும் ஆண்டி கூட. நீ பேசணுமா? இல்ல ஏதோ ஒன்னு டவுட் கூட கேக்குறதுக்கு இவரு எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு சொல்லு. முன்ன பச்சை மாளுக்கு அம்மா தான் பெருச்சு குத்து அனுப்புறான் அந்த ஆளு. அவனுக்கு
எத்துமோ இருக்கட்டும் எத்துமோ அப்படின்னு எனக்கு பெரும்பயிர் எல்லாம் உரிச்சு கொடுக்குறாரு இவரு. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம்டா சின்ன பையா. நைட்டும் பகலும் விவசாயம் அங்கேயே உட்காந்து கிடக்குறானே, வீட்டுக்கு வர மாட்டானேன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சுடா. இப்ப நீ சொல்லிட்டல்ல வரட்டும். அவங்க வீட்டுல இருந்து கூழ் எடுத்துன்னு வருது. இவரு நம்ம மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் ஏறி உடச்சி மிளகாத்தூள் வச்சு இவரு ஊட்டி விடுறாரு. அதுக்கு ஏய் நீ எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்காம நான் செருப்பு கட்டி அடிப்பேன். புரியுதா? என் புருஷன் மனசு வந்து எனக்கே எதையும் கொடுக்க மாட்டான், எனக்கே எதையும் ஊட்டி விட மாட்டான். ஏதோ 1-2 சொல்றியே, லைட்டா நம்புற மாரி ஆகுதுன்னு லைட்டா சந்தேகப்பட்டா ஓவரா பேசுற. அவன் அவள்தான் உனக்கு. நீ காய்கறி குத்துட்டு நீ உங்க அப்பங்கிட்ட போ. டேய் வா செருப்பால் அடிப்பனாயே. வாழை கண்ணாண்டா களை எடுக்காம கிடக்குது பாரு. வெய்ய தர நீ உங்க அப்பனை எடுத்து விட்டுரு. பாம்புகளா கிடையாது. எங்க போக சொல்றீங்க? அடிக்கிற வெயில நீ போய் நடந்து பாரு. அந்த கரம்புல போயிட்டு நின்னுங்க. கொஞ்சம் நஞ்ச மாடு வச்சுக்க மாட்டேன். 20-30 வச்சுக்கிற பெரிய அப்படியே அண்ணாமலை ரஜினி வெண்ணா இவரு. அம்மா மாடு வச்சுனுங்கிற. ஒண்ணு இங்க ஓடுது, ஒண்ணு அங்க ஓடுது, இங்க உட்காருது, ஒண்ணு சனிக்கு வருது. சனியா லூசு மாதிரி பேசாதடா. இதுவாகுது நமக்கு. பாம்புலாம் என்னடா பண்ண போகுது ஒண்ணு சொல்ல. அது ஒரு பக்கம் பத்து கிடக்கு போது, நீ ஒரு பக்கம் ஓட்டி விட போற. பாம்பை வந்து நம்ம அடிச்சாதான், நம்ம அதை தெரியாம எதுவும் மெரிச்சிட்டாதான் தற்காப்புக்காக அதை நம்மள கடிக்கும்டா. இப்போ உன்ன ஒரு நாய் வந்து கடிக்க வருது, நீனா அது சும்மா விடுவ, பதில் கடிக்க மாட்டேன். அது மாதிரிதான் அதுக்கும் நம்ம எதனா பண்றோமோன்னு ஒரு பயத்துல கடிக்க வரும். மத்தபடி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. அது எப்படி பிடிக்க முடியும்? சரி நீ அதெல்லாம் விடு. உங்க அப்பனை போயதோட வர சொல்லு, கோயிலுக்கு வர போனோம். நான் நீ தான் இப்பதான்டா சொல்ற எங்க பார்த்தாலும் பாம்பா கிடக்குதுன்னு. அதான் புத்து கோயிலுக்கு போயிட்டு பாலு முட்டையும் வச்சுட்டு வந்துடலான்னுக்கிறேன்டா. என்ன ஏச்சி பாரதேசி நாய, எங்க பார்த்தாலும் அது வெளியே கக்கூசு போனா கூட பாத்ரூம் வரைக்கும் எடுத்துன்னு போய் அங்க வெளியே வச்சுட்டு அப்புறமா கக்கூசு போயிட்டு வர. ஐயே ஏய் நம்ம கையில நுங்கு இறக்குறாங்களாம். அப்படியே ஒரு கவர் பிடிச்சிடுவா. நம்ம கை நுங்குதான், நாங்க தானே விட்டுக்குறோம். இது பாரு நம்ம எப்படி சொல்றது, மொத்தமா வாடகைக்கு குத்துட்டோம். இருந்தாலும் இது எங்க கைனி, எங்களுக்கு கொஞ்சம் உரிமை இருக்குது அப்படின்னு பேசி ஒரு 2 கவர் வாங்கினுவா. ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும், நுங்கா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்டா. சின்ன பையன் அடிக்கிற வெளிக்கு யாரு எல்லாம் வெட்டி கல் அரைக்கிறான். அப்பாதான் ஆளுகளை கூட்டும் போயிட்டு பாத்து எடுத்துன்னு போறாரு, கறி வாங்கிட்டு போறாரு, கோழிக்கறி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கல் அரை குடிச்சு விட்டு எல்லாம் ஆட்ட ஆடி நிக்கிறானுங்க அவனுங்க. உழைக்கிற மனுஷன்டா, உடம்பு வலி எம்மா அந்த கழுக்கிட்டு வச்சு எம்மா குத்துறான் தெரியுமா, களை பறிக்கிறேன்னு. ஏதோ கை கால் வலிக்கு ஏதோ குஷ்டு போறான் விடா. என்ன இப்ப நாங்கள என்ன பண்றோம், என்ன பண்றீங்க? நாங்களாம் மட்டும் அப்படியே கை வலிக்காம சும்மா அப்படியே கால பிடி பிடிட்டு போறோமா? எங்களுக்கு எல்லாம் உடம்பு வலி இல்லையா? அதுக்குன்னு 150 ரூபா கூட. நீ சரக்கடிச்சு செத்தாலும் ஜாவ. கல்லு குச்சி இப்ப சரக்கடிச்சு செத்தான்னு கூட இருக்குது, கல்லு குச்சி வேணா செத்தான்னு இருக்குதா? எனக்கு தெரியும்டா. வாய முடு. வர வர உன்னை பார்க்கும் போதுல எனக்கு ஏதோ பைத்தியக்கார ஃபீலிங் வருதுடா சின்ன பையா. ஏய் நான் என்ன பண்ணேன்? கிளம்புறேன். எங்க போற இப்ப? வீட்டுக்கு தான் போறேன். சின்ன பையா சரி போ.